அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 3/2/2024 சனிக்கிழமை, தை மாதம் 20ஆம் தேதி, தேய்பிறை, அஷ்டமி திதி மாலை 5:21 வரை. அதன் பிறகு நவமி திதி, விஷாகம் நட்சத்திரம் இன்றைய நாள் முழுக்க உள்ளதுங்க. இன்றைய தினம் திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பழைய நண்பர்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. அடுத்ததாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குவீங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும். விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. புது சிந்தனைகள், புதிய யோசனைகள் இதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளார தாங்க எப்பொழுதுமே பிறந்து கொண்டு இருக்கும். அதனால தாங்க உங்களை பார்க்குறவங்கெல்லாம் புரட்சிக்காரர்கள்னு உங்களை சொல்லுவாங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகளிடம் உட்கார்ந்து பாசமாக சில மணி நேரம் நீங்கள் பேசுவீங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத கேட்டு புரிஞ்சுப்பீங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீருங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே விலகுங்க. சனி பகவான் சாதகமாக உட்கார்ந்து இருக்கிறார். மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்காம கொஞ்சம் பார்த்துங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி இப்போ உங்களுக்கு அவசியமாகுதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக பேசணும், கோவப்படாதீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, எழுத்து திறமை, பேச்சு திறமை, எல்லா திறமையும் உடையவங்க நீங்க தாங்க. யார் வந்து எந்த சந்தேகம் கேட்டாலும் எடுத்த எடுப்பிலேயே சரியாக பதில் சொல்லக்கூடிய வல்லமை படைத்தவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும். பழைய கடனை பைசல் பண்றதுக்கு சில உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திட்டங்களை இன்னைக்கு நீங்கள் போடுவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் தெரியாத சில விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இன்னைக்கு அதிகமாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க மூலமாக சில உதவிகள் எல்லாம் கிடைக்குங்க. தாய் வழி உறவினர்கள் பேசாமல் இருந்து வந்தாங்க. அவங்கள ஒரு சிலர் வந்து வலிய வந்து இன்னைக்கு பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அறிவியல் முதல் ஆன்மீகம் வரை அடுத்தடுத்து எல்லாவற்றையும் அறிந்து வைத்து கொண்டு வருபவர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு எளிதாக
எளிதாக நிறைவேறுங்க. அதே போல் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வீடு மாறலாம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி சொத்து அமைவதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. பாக்யாதிபதி சனி பகவான் பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால தந்தை வழியில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. வியாபாரத்தில் எல்லா வகையிலுமே இன்னைக்கு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரியுடன் இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பண வரவு எல்லாமே உண்டு. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு சில வழிவகைகள் எல்லாமே கிடைக்குங்க. செவ்வாயோட போக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினீங்கன்னா நலமாக இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இன்னைக்கு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, அடிமனசுக்குள்ளார என்ன தோணுதோ அதை அப்படியே வெளியில் பேசக்கூடியவங்க நீங்கள் தாங்க. மூடி மறைச்சி பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பழைய நண்பர்கள் உறவினர்கள் வந்து பேசுவாங்க. உங்களால் பலனடைந்தவங்களும் உங்களை புகழ்ந்து இன்னைக்கு பேசுவாங்க. உங்கள் மனசுக்கு எதுவும் நல்லதாக தாங்க நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஆறுதலாகவும் இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் இருக்குது. ஆனாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. சந்தேகத்தால் சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்தவங்கள்லாம் வாரி குவிக்கிறாங்க. நாம் இன்னமும் இப்படியே இருந்துட்டு இருக்கமேன்னு உள்மனசு சொன்னாலும் வெளியில் ஒரு சிலர் வந்து உங்களுடைய நேர்மையை பாராட்டி பேசுறதுனால மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடன் இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கு அதெல்லாம் கூட இன்னைக்கு மாறுங்க. சாதகமான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருந்துருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மனசுக்குள்ளார ஏகப்பட்ட சந்தேகங்களும் ஏகப்பட்ட சங்கடங்களும் இருந்தாலும் வெளியில் அதை வெளிப்படையாக காட்டிக்காம சிரிச்ச முகத்தோடு எப்பவும் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால மடமடன்னு முக்கியமான வேலைகளெல்லாம் இன்னைக்கு நீங்கள் முடிப்பீங்க. தள்ளிப்போன காரியங்களெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்களை நம்பி பெரிய காரியங்களில் இறங்க வேண்டாம். அந்த வகையிலையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்க மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. உணவு, கட்டுமான பொருட்கள், மருந்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் அதிக லாபம் இன்னைக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் அவற்றையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால பிள்ளைகளோட உட்கார்ந்து சில முக்கிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களும் இன்னைக்கு நீங்கள் பேசலாம். சுமூகமாக முடியுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் எல்லாம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை, கரைபடாத கைகளுக்கு சொந்தக்காரர்கள்னு உங்களை துணிச்சலாக சொல்லலாங்க. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சில விஷயங்களை நீங்கள் பேசிடுவீங்க. நமக்குள்ளார என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடமும் நட்பு பாராட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் இருந்த
சலசலப்புகள் எல்லாமே விலகி ஒரு கலகலப்பான சூழ்நிலையை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கெல்லாமே மாறும். 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு பேசி தீர்ப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் மேலதிகாரிகளும் ஆதரவாக இருப்பாங்க. கூட வேலை பார்க்குறவங்களோட இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாம் கூட இன்றைக்கு மாறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். பழைய நண்பர்கள் உறவினர்களுடன் சின்ன சின்னதாக மோதல் போக்கு வந்து விலகுங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒருத்தவங்களை பார்த்த உடனேயே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிக்கக்கூடிய அபார சக்திக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனால் அவங்க நல்லவங்க இல்லைன்னு தெரிஞ்சு கூட அவங்கள நம்பி ஏமாறக்கூடிய ஏமாளிகளும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சாப்பாட்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க. பொதுவாகவே இன்னைக்கு காரம் உப்பை நீங்கள் குறைச்சிக்கிட்டு துவர்ப்பு கசப்பு மிகுந்த உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் தான் நிதானமாக இருக்கணும். அதே மாதிரி வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்க. அமைதியாக நாம் ஒரு பக்கமாக நம்ம வேலையை பார்த்துட்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தால் கூட உங்கள்கிட்ட வழியை பேசி உங்கள் குடும்ப விவகாரங்களை எல்லாம் சீண்டி பார்த்து சில விஷயங்கள் கிடைக்குமான்னு சொல்லி நிற்கிறவங்க இன்னைக்கு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபார உத்தியோக விஷயங்கள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கடலை உருண்டை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தவறு செய்தவங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி எதிர்கேள்வி கேட்டு இதுபோல இனிமேல் செய்யக்கூடாது நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கக்கூடிய அளவிற்கு பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்கள் நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால லேசாக கழுத்து வலி கால் வலி இதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வேகமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஓய்வெடுக்கிறது நல்லதுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கெல்லாம் ஒன்றும் வராது, நான் சின்ன வயசுல இருந்து அப்படின்னு பழைய கதை பேசுகிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் உடம்பு எதை கேட்குது, ஓய்வு கேட்குதுன்னா அதுக்கான ஓய்வை கொடுத்துட்டு தான் அப்புறம் நீங்கள் அடுத்த வேலையை கவனிக்கணும். அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல. ஏன்னா யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க. உத்தியோகத்தில் எல்லா வேலையிலையும் இழுத்து போட்டு இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. பழைய நண்பர்கள் வீடு தேடி வருவாங்க.
பழைய சம்பவங்களை பேசும்போது மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு உற்சாகம் எட்டி பார்க்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாகவும் சுப செலவுகள் நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தயக்கம் தடுமாற்றம் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. சொல்ல நிறைவேற்றக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. கூட பிறந்தவங்களை அரவணைச்சு கொண்டு போவதோடு மட்டுமில்லாமல் திடீர்னு அறிமுகமாகிறவங்களையும் ரொம்ப நாள் பழக்கப்பட்டவங்க மாதிரி பாதுகாத்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்யக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆளுமை தன்மை இன்னைக்கு அதிகமாகும். நிர்வாக திறமையும் இன்னைக்கு கூடிக்கிட்டே போகும். திடீர் திருப்பங்கள் யோகங்களையும் இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கலாங்க. சனி பகவான் சாதகமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறதுக்கான வழிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வீடு மாத்திட்டோம், வண்டி மாத்திட்டோம், ஆனா பெருசா இன்னும் ஒன்றும் நடக்கலைன்னு நீங்க நினைக்கிறீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்க போய் வந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, அதிக லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்க வேண்டாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மனித நேயத்திற்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அதாவது துவண்டு போய் வருபவர்களுக்கு தோள் கொடுக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. அதே மாதிரி தவறி விழக்கூடியவர்களுக்கெல்லாம் உதவும் கரங்களாக உங்களுடைய கரங்களை நீட்டக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் 7.5 சனியாக இருக்கிறதுனால அக்கம் பக்கத்தில் பார்த்து பேசுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. உறவுக்காரங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன உரசல் போக்கு அதெல்லாம் கூட மாறுங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. ஆனால் ராசியில் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்னதாக ஒரு எரிச்சல், ஒரு முன்கோபம் அதெல்லாம் இருக்கும். முன்ன மாதிரி அவர் இல்லைங்க, இப்போ எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்ற நெருங்கியவர்களே உங்களை பற்றி குறையாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மனசுக்கு யாரையாவது பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு கணக்கு வழக்கு பார்க்காம எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய உணர்வுகளை இன்னைக்கு உட்கார்ந்து கொஞ்சம் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க. நாம் மாட்டும் ஓடின்னு இருக்கோம், வேலை வேலைன்னு பார்த்துன்னு இருக்கோம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, அவங்களையும் நாம தானே பார்த்துக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் என்ன, விருப்பங்கள் என்ன, அவங்க எங்கேயாவது வெளியிடத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்களா, அப்போ நம்ம அழைச்சிட்டு போவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த அந்த மொபைல் ஃபோன், அப்புறம் விளையாட்டு சாதனங்கள் இதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. குடும்பத்திலையும் ஒரு நிம்மதி இன்னைக்கு எட்டி பார்க்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பரவாயில்ல, ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்து
இருந்தது இன்னைக்கு நடக்குதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சந்தோஷம் இன்னைக்கு எட்டி பார்க்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. கூட வேலை பார்க்குறவங்க உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க, ஆனால் இன்றைய தினத்தில் உங்களை சரியாக புரிஞ்சு நடந்துப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு. சந்தோஷ செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அலட்சியமாக இருந்துடாதீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பெரியவங்க யாரையாவது பார்த்தா உடனடியாக அவங்க காலை தொட்டு கும்பிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அளவிற்கு மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. உங்களை விட வயதில் குறைவானவங்க நல்ல விஷயங்களை சொன்னால் கூட வயசில் சின்னவங்களாக இருக்காங்களேன்னு பார்க்காம அவங்கள வாயார பாராட்டக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்கள்லேருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிக்கும். அதனால் கடையில் இன்னைக்கு கூட்டம் அதிகமாகவே இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. அதிகாரிகள் உங்கள்கிட்ட நல்ல விதத்தில் நடந்துப்பாங்க, உங்களை பாராட்டுவாங்க. சில முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலமான வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் எல்லாமே கிடைக்கும். செவ்வாயும் சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்க்குற ரேஞ்சில் எதிர்பார்த்த டேஸ்ட்டில் வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, செலவுகள் இருக்குங்க. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.